கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் அ பிளெஸிங் ஆர் இட் இஸ் அ பவுண்டரி சேலஞ்ச். ஒரு கூட்டு குடும்பம் வந்து ஒரு ஆசீர்வாதமா இருக்குமா, ஆர்எல்ஸ் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சேலஞ்சா, ஒரு போராட்டமான ஒரு விஷயமா இருக்குமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய விஷயம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க, ஆர்எல்ஸ் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் ஜாயிண்ட் ஃபேமிலி நம்ம இந்தியன் கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான இருந்தது. அதுல உண்மையா ஆமாங்க இதுதான் நடக்குது ஜாயிண்ட் ஃபேமிலியில, இதுதான் நடக்குதுன்னு சொல்லி இப்படி ஜாயிண்ட் ஃபேமிலியே வேண்டானோ இல்லைன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருந்தாகணும்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு சைடுமே இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் பேச போறது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் பிளெஸிங்னு பேச போறேன். ஏன் அப்படின்னா நம்ம எப்படி வளர்ந்துட்டு வந்தோம் எல்லாமே தாத்தா பாட்டியோட நம்மளோட காலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 90s இருக்காங்க, ஏர்லி 20s இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து தாத்தா பாட்டியோட தான் இருந்திருப்பாங்க. ஸோ நானும் அப்படிதான் வளர்ந்துட்டு வந்தேன். ஸோ என்னோட வே ஆஃப் என்னோட வே ஆஃப் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் அ பிளெஸ்ஸிங் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எமோஷ்னலாக எனக்கு நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஃபார் எப்படி எமோஷ்னலாக சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கே ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, பணம் கஷ்டம் வந்துருச்சு, இல்லைன்னா யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நம்ம கூட இருக்கிற, அதாவது நம்ம அப்பா அம்மாவோட மாமனார் மாமியார், தாத்தா பாட்டி, நமக்கு தாத்தா பாட்டி, எங்களுக்கு தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீ ரெஸ்ட் எடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது. எமோஷ்னலாக கடன் ஏதாவது ஜாஸ்தி ஆகும்போது அவங்க கூட நின்று வா அதெல்லாம் அடிச்சிடலாம், அதெல்லாம் ஒரு சப்பு மேட்ரு அப்படி சொல்லி தோல் குழு தட்டி விடுறது. பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஆகிட்டாலோ, சடனாக வேலை இழந்துட்டாலோ, வேலையில் வந்து அந்த எதிர்பார்த்த போனஸ் கிடைக்கலனாலும், அதை வச்சு அவங்க பெரிய பிளான் இருந்தாலும், நிறைய ஃபேமிலிஸில் நெகட்டிவாக இருக்காங்க. நான் நெகட்டிவ் பற்றி பேச வரல. ஆனால் நிறைய ஃபேமிலிஸில் தாத்தா பாட்டி வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பரவாயில்லடா பரவாயில்லடா பரவாயில்லடான்னு இருப்பாங்க. ஸோ எமோஷ்னலாக நமக்கு தேவை வந்து எமோஷ்னல் சப்போர்ட். ஒரு விமனுக்கு, ஒரு ஒய்ஃபுக்கு தேவை வந்து ஒரு எமோஷ்னலாக ஓகே நானும் வேலைக்கு போகிறேன், என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்காங்க. நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, வேலையில் ஏதாவது கஷ்டம், நான் வீட்டுக்கு வரும்போது அந்த சமைச்சு வைக்கிறது, டீ குடிக்கிறியா அப்படி சொல்லி கேட்குறது, இதெல்லாம் எமோஷ்னல் சப்போர்ட் தாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் நான் வளர்ந்த ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படின்னா எமோஷ்னல் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கிறது. ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வேலைக்கு, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் காலையில் உனக்கு சமைச்சு வச்சிடறேம்மா, நீ ஈவினிங் பார்த்துக்கோ, இல்லைன்னா நீ காலையில் சமைச்சிட்டு நீ உன் புருஷனும் வேலைக்கு போங்க, நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன். மாமனார் என்ன சொல்லுவார், நான் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு கூப்பிட்டு வந்துடுறது, அதுக்கப்புறம் அவங்க அந்த பிள்ளைங்களை பார்க்கு விட்டு போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறது. நம்ம வீட்டுக்கு சோகமாக இல்லைன்னா டயர்டாக ஒரு டயரிங்கான சுச்சுவேஷனில் வரும்போது நமக்கு தேவையான நைட் டின்னர்லாம் பண்ணி வைக்கிறது. இது மாதிரி ஷேர்டாக இருக்கும். அதே போல் ஃபினான்ஷியல் கூட அவங்க வந்து நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸில் இருக்கும். அப்புறம் இன்னும் நமக்கு என்ன தேவை, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அதில் ஒரு ஷேர்டாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம பார்த்துக்கிறது, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு பார்த்துக்கிறது, முக்கியமாக பிள்ளைகளை கவனிச்சுக்கிறது. அப்புறம் நமக்கு ஏதாவது கவலை இருக்கும்போது அவங்ககிட்ட உட்காந்து பேசும்போது, சில வீட்டில் வந்து அம்மா அப்பாவோட மாமனார் மாமியார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியிலன்னு இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பகிர்ந்து எல்லாருமே ஓகே நீ காலையில் வேலை பார்க்குறியா, நீ மதியானம் வேலை பாரு, நீ நைட்டு வேலை பாரு, அவள் வேலைக்கு போயிட்டு வரா, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து அவள் செய்கிறதா இருந்தால் செய்யட்டும், இல்லைன்னா அவள் காலையில் எழும்பி செய்யட்டும் அப்படி சொல்லி எல்லாத்தையும் பகிர்ந்துப்பாங்க. ஹஸ்பண்ட்ஸாக இருக்கட்டும், அவள் ஹஸ்பண்டை என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா கூட சேர்ந்து கடைக்கு போகிறது, இல்லைன்னா அப்பா என்ன சொல்லுவாங்க, நீ என்ன அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி திட்டலாம் செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸை நான் பார்த்துருக்கேன். சில ஃபேமிலிஸ் நெகட்டிவாக இருந்தாலும் பல ஃபேமிலிஸ் பாசிட்டிவாக தாங்க இருக்காங்க. ஸோ பகிர்ந்துப்பாங்க, எல்லா வேலையும் பகிர்ந்துப்பாங்க. அதனால ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு பிளெஸ்ஸிங். கல்ச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தேர்ட் பாயிண்ட் வந்து கல்ச்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது ஒவ்வொரு மதத்துலேயும் சரி, ஒவ்வொரு இதுலேயும் சரி நிறைய சடங்காச்சாரம் இருக்கும். நம்மளுக்குன்னு நம்ம தாத்தா பாட்டி இந்த விஷயத்த செஞ்சுருப்பாங்க, அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அது வந்து வழி வழியாக வந்து பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தால் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்குற அந்த கதைகளாக இருக்கட்டும்,
இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஃபோன்ஸில் இருக்கும். இதே நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியில் நம்மலாம் வளர்ந்தது எப்படின்னா, இப்போ நம்மகிட்ட ஃபோன்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி விளையாடுவாங்க. இல்லைன்னா அப்பா அம்மா வேலைக்கு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு கதை சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஜாயின்ட்ல வந்து மாமா வந்து கடைக்கு கூட்டிட்டு போவாங்க, சித்தி வந்து ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க, அத்தை வந்து ஏதாவது செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது பிள்ளைங்க நிறைய படிப்பாங்க, புதுசு புதுசாக படிப்பாங்க. படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்களோட கல்ச்சர் இருக்குல்ல, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இந்தியன் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ் அவங்க கொண்டாடுறதா இருக்கட்டும், தனியா எங்கேயுமே ஏதோ ஒரு வீட்டுல தனியா அந்த 3 பேர் கொண்டாடாம 4 பேர் கொண்டாடாம ஒரு குடும்பமா, ஒரு கூட்டு குடும்பமா, ஒரு மகிழ்ச்சியா, ஒரு சொசைட்டியா, ஒரு புது உறவா மொத்த பேரும் அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டாடுவாங்க. இதுதான் பிளெஸ்ஸிங். 4வது பாயிண்ட், ஒரு செக்யூரிட்டி இருக்கும். இப்போ நம்ம ஏதோ வேலையில வந்து லேட்டா வரோம்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களை எங்க விடுறது, யாரு போய் பிள்ளைங்களை பிக்கப் பண்ணிப்பா, ஐயோ ஹஸ்பண்டும் வேலை பார்க்குறாங்க, நானும் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பதப்பதைப்பு, ஒரு தவிப்பு இல்லாம, ஓகே நம்ம 2 பேரும் வேலை பார்க்குறோம், என் மாமனார் இருக்காங்க, என் மாமியார் இருக்காங்க, இல்லை என் குழந்தை இருக்காங்க, என் குழந்தைகளை வந்து வீட்டில் போயிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது செக்யூரிட்டி இருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், அவங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அவங்கள நர்ச்சர் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம இப்போ இருக்கிற ஆஃபீஸ் வேலைகள்லாம் கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும், லீவு கிடைக்காது. ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது, ஐயோ என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையே நம்ம விட்டுட்டு போறேன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் ஒய்ஃபுங்க வந்து கதறதை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மாமனார் மாமியார் வந்து அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்களை பார்த்துப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஊட்டுறதா இருக்கட்டும், எதை செய்யறதா இருக்கட்டும், ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும். அதே போல் எல்டருக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே என் பிள்ளை என் கூட இருக்கான், எனக்கு என்ன நோய் வந்தாலும் என் பிள்ளை என் மருமகளும் இருக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீ நீ எனக்கு செய்யி, நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி அந்த ஜாயின்ட் ஃபேமிலி வந்து ஒரு 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 சொர்க்கம் மாதிரி இருக்கும். நான் எதுவுமே இப்பயும் சொல்றேன், நான் நெகட்டிவா இருக்கிறவங்கள பத்தி பேசல. நிறைய பேர் பாசிட்டிவா இருக்கிறாங்க, நான் அதை பத்தி தான் பேசுறேன். நீங்க இப்போ பாக்குறீங்கன்னா, நீங்களும் அதே போல பாசிட்டிவா இருக்கிற ஃபேமிலியை வந்து நீங்க ஒரு உருவாக்குங்க. நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கட்டும் ஜாயின்ட் ஃபேமிலி. என் ஒய்ஃப் வந்து பிளெஸ்ஸிங்கை பற்றி நான் பேசிட்டாங்க ஜாயின்ட் ஃபேமிலினா. இப்போ வந்து நான் பேச போகிறது வந்து பவுண்ட்ரிஸுங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லேக் ஆஃப் ப்ரைவசிங்க. நிறைய நியூலி மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து இதாக தான் இருக்கும். நீங்கள் நியூலி மேரிட் ஆகிடுவீங்க, அது ஆனால் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் போகணும்னு ஆசை இருக்கும், ஹனிமூன் போகணும்னு ஆசை இருக்கும். நீங்கள் 2 பேரும் வந்து எங்கன்னா வெளியில் போயிட்டு வரணும், தியேட்டர் போகணும், அதுக்கப்புறம் வந்து எங்கன்னா எதனா டிசிஷன் எடுப்பீங்க, எதனா வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே. நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறீங்க அப்படின்னா தேர் வில் பி அ பவுண்ட்ரி. நீங்கள் வெளியில் கால் எடுத்து வைக்கும் போது எங்கே போகிறன்றது கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், எங்கே போகிறன்றது கேட்பாங்க. ஏன் இந்த டைம் வந்து போயிட்டு வரீங்க, ஏன் இவ்வளோ லேட் நைட் வரீங்க, இப்படிலாம் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபெட்டப் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவசி லேக்கிங் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கும், சில பேருக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க. நியூலி மேரிட் வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை மாதிரி இருப்பீங்க மேரேஜ் ஆன புதுசில். அந்த டைம் வந்து உங்களுடைய உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸு, உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸு, உங்களோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொல்லும் போது யூ கெட் ஸ்ட்ரெஸ்ட். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சே இப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஆயிடுவீங்க. இதுக்கு சொல்யூஷன் நான் சொல்கிறேன் பாருங்களேன். யூ டாக் டு தெம். நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. பேசிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி போன ஆசைப்படுறோம், இந்த மாதிரி நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே பேசிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேமிலிஸ்லேருந்து நீங்கள் இதுலேயும் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஹாப்பியாகவும் வாழலாம். செகண்ட் பாயிண்ட், டிசிஷன் மேக்கிங் கான்ஃப்ளிக்ட்ஸ். நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் டூ மெனி ஒப்பீனியன்ஸ் வரும். அண்ணங்கார எதனா சொல்லுவாங்க, அண்ணிக்கார் எதனா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா எதனா சொல்லுவாங்க, மாமியார் எதனா சொல்லுவாங்க, மாமா எதனா சொல்லுவார், பிரதர்ஸ் எதனா சொல்லுவாங்க. நிறைய வந்து டூ மெனி ஒப்பீனியன்ஸ் வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எண்டே இல்லாமல் போகும். அப்போ அதனால நீங்கள் வந்து எதனா டெசிஷன் எடுக்கணுனாலே, ஐயோ டெசிஷனா, இந்த மாதிரி முடிவா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் இதையுமே கூட வந்து நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுறீங்க அதே வந்து முன்னாடியே பேசிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி டுகெதரில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க, கூட்டு குடும்பத்தில் தான் இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டாயத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பேசிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து உங்களோட என்ன சொல்கிறது கூட்டு குடும்பம் வந்து ஹாப்பியாகவும் போகும். நம்மலாம் ஃபேஸ் பண்ணுற நிறைய ப்ராப்ளம் இதுவாக தாங்க இருக்கும். கம்பேரிசன் அண்ட் பேரண்டிங் கண்ட்ரோல்ஸ். கம்பேரிசன் எதில் நடக்கும்னா, இன்கம் கம்பேரிசன்.
இப்போ ஒருத்தர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, ஒருத்தர் வந்து கம்மியாக சம்பாதிப்பாங்க, ஒருத்தர் வேலையே இல்லாமல் இருப்பாங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வேலை இல்லாத இருக்கிறவரை வந்து குறை சொல்றது, கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களை குறை சொல்றது, நல்லா சம்பளம் வாங்குறவங்க வந்து பெருசாக பேசுறது. அப்போ என்ன நடக்கும், ஒய்ஃபுக்கு ஆர்எல்ஸ் வந்து அந்த அங்கே அந்த வீட்டில் இருக்க ஆண் மகனுக்கு என்ன நடக்கும்னா, நம்மளுக்குலாம் மரியாதையே தர மாட்டாங்கன்ற ஃபீலிங் வந்து நீங்கள் வந்து புகுத்துவீங்க. அப்புறம் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்க பசங்க இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து நல்ல ஸ்கூல்ல படிப்பாங்க, ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க, ஒருத்தர் வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிப்பாங்க. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா, பசங்களுக்குள்ளேயே வந்து சில கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏற்பட்டுரும். உங்களுக்கு வந்து அந்த பேரண்டிங் ஸ்டைல்ல வந்து என்ன ஆயிடும்னா, உங்க பேரண்ட்ஸ்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து நடக்குங்க. அது மாத்திரம் இல்லாம, ஹவுஸ் ஹோல்டோட ஸ்ட்ரெஸ் வந்து ஒருத்தர் மேல திணிக்கப்படும். இப்போ வந்து அண்ணன், தம்பி, அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 தம்பி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இருக்காங்க பாரு அண்ணன், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஏன்னா தே டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். அவங்களுக்கு வந்து எந்த சாய்ஸுமே இல்ல. அவங்க தான் வந்து ஃபேமிலிய லீட் பண்ணணும். எல்லா டிசிஷன் மட்டும் இல்ல. அவங்க தான் வந்து எல்லா கோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் வந்து சில விஷயம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க தான் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். 3 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி பண்ணும்போது, சில பேர் ஒருத்தர் தரமாட்டாங்க. அந்த ஒருத்தரோட ஷேரையும் இவரு தான் போட்டு அத பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் வந்து அந்த அந்த ஃபேமிலியோட ஹெட் கிட்ட இந்த ரோல்ஸ்லாம் குடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் கூட வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில நெறைய ப்ரெஷர், நெறைய ஆண் மகன்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது ஆண் மகன்கள் மட்டும் இல்ல, ஹெட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த லேடி, ஒரு அந்த ஆண் மகனோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வந்து அனுபவிப்பாங்க. எப்படி அனுபவிப்பாங்கன்னா, இப்போ வந்து அவங்களுடைய இப்போ அவங்க அந்த ஆண் மகனோட தம்பியோட ஒய்ஃபோ, அந்த இன்னொரு தம்பியோட ஒய்ஃபோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க மேல வந்து ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப டிபெண்டன்ட்னா, இவங்க ஒன்ஸ் டிபெண்டன்ட் ஆனா கூட ஓகே. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து இவங்களுக்கு தான் வந்து எல்லாத்தையும் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ல அந்த ரோலையும் ஒழுங்கா பண்ணணும். இவங்க சொல்றதுல வந்து காதுல கேட்காமையும், அதையும் வந்து ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப வந்து கன்ஃப்யூஷன் ஆயிடும். ரொம்ப வந்து குழப்பம் ஏற்பட்டுரும். ஸோ இதெல்லாம் இந்த பவுண்டரிஸ்லாம் வந்து பெரிய பவுண்டரிங்க. இதெல்லாம் வந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா, நீங்க எல்லாருமே உட்காந்து பேசணுங்க. 4th பாயிண்ட், ஈகோ அண்ட் ஜெனரேஷனல் கேப். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கூட்டு குடும்பத்துல வந்து. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஈகோ வந்து ஒருத்தருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து யூ cannot live ஃபேமிலி டு அந்த ஃபேமிலியை வந்து உங்களால் ஹாப்பியாக கொண்டு போகவே முடியாது. ஏன்னா ஈகோ உள்ள இருக்கு. நிறைய படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தருக்கு ஈகோ வந்துச்சுனாலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த எதனா ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு சாப்பிட உட்காருவீங்க, எங்கன்னா சந்தோஷமாக போவீங்க, அப்போ வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஈகோ இருக்கும் போது என்ன ஆகும்னா, எது பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. தே டென்ட் டு ரிலீஸ் தேர் ஆங்கர் எவ்ரி டைம் தே சிட் வித் த ஃபேமிலி. அந்த மாதிரி டைம்லலாம் எந்த டைம் நீங்கள் உட்காந்தாலுமே அவங்க வந்து எதனா வந்து ஒரு சண்டை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு சூழல் ஏற்படுத்துவாங்களே தவிர்த்து, அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் ஃபேமிலி இஸ் அ பிளெஸ்ஸிங், லிவிங் டுகெதர் இஸ் அ பிளெஸ்ஸிங், ஃபேமிலி டுகெதர் இஸ் அ பவுண்டரி சேலஞ்ச். இது ரெண்டுத்தையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் நான் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை வைஃப் கெட்சியா. See you next video. Until then, take care. See you. Bye.